ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 37 அதிகாரம் 24 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அதான் சங்கீத தாவீது சொல்ற, கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகள் அவங்க விழுந்தாலும் கர்த்தர் தமது கரத்தினால் தூக்குவார் சொல்லி அழகாக சங்கீத தாவீது சொல்றாரு. ஏன்னா அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தர் மேலே வந்து அவ்வளோ பிரியமாக இருந்தார், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தார். ஏசப்பா சொல்றாரு, தாவீதை பார்த்து என் இருதயத்தை ஏற்றவன்னு சொல்லி ஏசப்பா தாவீதை பார்த்து சொல்றாரு. அப்படியாப்பட்ட தாவீதை வந்து ஒரு பாவத்தில் விழுந்தார். பாவத்தில் விழுந்து அந்த பாவத்தை வந்து வெளியே வர முடியாது, பரிசுத்துக்காக ரொம்ப அழுகுறாரு. கர்த்தர் நோக்கி விண்ணப்ப, ஆண்டவரே என் மேலே மனம் இறங்க ஆண்டவர், தயவா இறங்க ஆண்டவர், அப்பா உங்களோட கோபத்தை என் மேலே காட்டாதீங்க ஆண்டவர், ஆண்டவர் எனக்காக என்ன பரிசுத்தமாக ஆக்குங்க ஆண்டவர் சொல்லி சங்கீத தாவீது பார்த்தீங்கன்னா அவர் நோக்கி கர்த்தர் நோக்கி விண்ணப்பிக்கிறார். அந்த பாவத்தை அவரால் வெளியே வர முடியல. அப்போ ஏசப்பா அவர் ஜபத்தை கேட்டு அவர் மேலே மனம் இறங்கி சங்கீத தாவீதை கர்த்தர் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை சரி, நம்ம ஆண்டோட பிள்ளையா இருக்கும்போது, நம்ம கர்த்தரை நேசிக்கும் போது, நம்ம கர்த்தர் மேலே விசுவாசிகமாக இருந்து நம்ம தெரியாமல் நம்ம பாவம் செஞ்சாலும் சரி, நம்ம வந்து நம்ம கீழே விழுந்தாலும் சரி, கர்த்தர் தமது கரத்தெல்லாம் தூக்குவார். இன்னும் நம்ம பாவம் செஞ்சால் கர்த்தர் பக்கமாக திரும்பிடணும். ஏன்னா சங்கீத தாவீது பார்த்தீங்கன்னாக்கா அவர் இப்போ கர்த்தருமா பாவம் செஞ்சார், ஆனால் அவர் கர்த்தர் பக்கமாக திரும்பிட்டாரு. கர்த்தரோட பாவத்தை மன்னிச்சாரு. நம்மளோட வாழ்க்கையில சரி, நம்ம கர்த்தருக்குறாமல் நம்ம அறியாமல் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருந்தா, தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு பாவம் செஞ்சாலும் சரி, நம்ம கர்த்தர் நோக்கி அவர்கிட்ட நம்ம விண்ணப்பமாக நிச்சயமாக கர்த்தர் அதை மன்னிப்பார். அதாவது ஏன்னா பாவம் வந்து ரொம்ப மோசமான பாவம். யூதாஸ் காரியத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூடயே இருந்தான். கர்த்தர் கூடயே வந்து எல்லாவற்றிலையும் வந்து கர்த்தர் கூட எல்லாவற்றிலையும் இருந்தால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவருக்கு யூதாஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்தாரு, ஒரு நல்ல ஒரு 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 பதவி மாரி கொடுத்தாரு. ஒரு கணக்கு பார்க்குற மணி பார்க்குற ஒரு 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 கணக்கால வச்சுருந்தார் யூதாஸ். அப்படி பார்த்தா அப்படிப்பட்ட யூதாஸ் காசுக்காக கர்த்தரை காட்டி கொடுத்து மட்டுமே இல்லாமல் அவன் கர்த்தரை விட்டு விலைக்கு போயிட்டான். கர்த்தரை விட்டு வேலைக்கு போனாலும் அந்த பாவத்தினால அவன் ஜீவனாக போயிடுச்சு. அவன் ஒரு நிமிஷம் மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் திரும்பி ஆண்டவர் செய்யும் தப்பு ஆண்டவர் மன்னிச்சிருங்க ஆண்டு சொல்லி கர்த்தர் பக்கமாக திரும்பி தானே கர்த்தர் நிச்சயமாக மன்னிச்சிருப்பாரு. அதாவது அவர் சிலுவையில் பார்த்த 2 கல்லணு இருக்கா, 2 வந்து பயங்கரமான வந்து ஆண்டவர் பகுதி 2 கல்லணுங்க வந்து சிலுவையில் தொங்கியிருக்கு. அதில் ஒருத்தர் வந்து கேட்குற, ஆண்டவரே நான் உம்மோடு கூட நான் வந்து பரலோகம் வரணும் ஆண்டவரே, என் பாவத்தால் நீங்கள் மன்னிங்க சொல்லி ஏசப்பா கேட்கும் போது, அதாவது பார்த்தா அவன் பாவத்தை மன்னிச்சாரு. அதாவது கள்ளம் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் புண்ணுவதோடு அழியாய அக்கிரமதாக செஞ்சான். அப்படி இருக்கும்போது அவன் கடைசி ஜீவன் போகிற நேரத்தில் ஏசப்பா நான் மன்னிங்க ஆண்டவர், அவன் கூட வரப்பான்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கும்போது ஏசப்பா அவனை மன்னிச்சவனை பரலோகத்தில் கொண்டு போகிறேன். ஏன்னா அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்குது. அதுக்காக நம்ம வந்து அடிக்கடி நம்ம பாவம் செய்யக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு பாவம் தெரியாமல் செஞ்சிருக்கா, அந்த பாவத்தில் நம்ம கத்திட்ட மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அவர் வெளியே கொண்டு வர. அதாவது ஒரு உபச்சாரி ஸ்ரீயை பார்த்தீங்கன்னா வந்து பாவம் செஞ்சு அவள் கையை கிளம்பி எல்லாமே பிடிச்சிட்டாங்க. ஏசப்பா கிட்ட கொண்டு வரும்போது அவங்க எல்லாம் சொன்னாங்க, இவளை கல்லடிச்சு சாக என்ன சொல்லும்போது ஏசப்பா சரி ஓகே, நீங்கள் எல்லாம் கல்லடிக்குது எல்லாம் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒன்று உங்களுக்கு எவன் பாவம் செய்யாது இருக்கிறானோ அவனை தூக்கி அந்த பொண்ணு மேலே கல்லடிங்கன்னு சொல்லும் போது அவங்க பார்த்தா எல்லாருமே அந்த பொண்ணு மேலே கல்லடிக்க முடியல. எல்லாருமே வந்து பாவம் செஞ்சாங்க. எல்லாமே அந்த பொண்ணை விட்டு வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு தகுதியானது ஏசப்பா அவர் பாவமே செய்த சுத்தக்கன் அப்படியாப்பட்ட பரிசுத்தமான தேவன் சொன்னார், நானும் உன்னை அக்னிக்குள்ள தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்ய சொல்லுங்க அந்த லேடியை சொன்னார். அதுக்கப்புறம் அந்த லேடி பாவம் செஞ்சே இருக்க முடியாது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, அறியாத ஏதாவது பாவம் செஞ்சு தெரியாமல் பாவம் செஞ்சால் சரி, ஏசப்பா நோக்கி விண்ணப்பம் நிச்சயமாக பாவத்தை மன்னிப்பார். நம்மளை கரத்தை நிச்சயமாக நம்ம கீழே விழுந்தாலும் சரி, அவர் கரத்தில் நம்ம தூக்கி எடுத்து நம்மளை நிறுத்துவார். ஏசப்பா ஒருபோது கைவிட முடியாது. சங்கீத தாவீதை கர்த்தர் நிறுத்தினார், உங்களே கர்த்தர் நிறுத்துவார். ஒன்று நீங்கள் தெரியாமல் தெரிஞ்சு பாவம் செஞ்சுனா மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களை மன்னிச்சுன்னா திரும்ப அந்த பாவத்தை செய்யாதீங்க. ஆமென்.